2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை படிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படி கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் படிக்கிறோம் இல்லையா? யார்கிட்டயாவது ஆங்கில பைபிள் இருக்கா? நீங்கள் 2:1 படிங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? பட். அங்கே இருக்கா? பட். என்கேஜவிலே இருக்கா? பரவாயில்ல. முதல் வார்த்தை என்ன வருகிறது? பட். கிரீக்லேயும் அந்த வார்த்தை இருக்குது, டி. எதுக்காக அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் பைபிளில் என்னால் கண்டுபிடிக்க முடியல அந்த பட்டுங்கிற வார்த்தை எங்கே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பட் பால் என்ன சொல்கிறாரு, பேதுரு என்ன சொல்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசிகள் என்று ஆரம்பிக்கவில்லை, ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று ஆரம்பிக்கிறார். அப்படி என்றால் அவர் என்ன செய்கிறார், முதல் அதிகாரத்தோடு 2ஆம் அதிகாரத்தை தொடர்பு படுத்துகிறார். நல்ல போதகர்கள் எப்படி இருப்பார்கள், ஆனால் கள்ள போதகர்கள் எப்படி இருப்பார்கள், அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா முதல் அதிகாரத்தை யாரை குறித்து பேசுகிறார்? நல்ல போதகர்களை குறித்து விவரிக்கிறார். நல்ல போதகர்களின் முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க எந்த மாதிரி தான் பட் இருக்கா இல்லையான்னு ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெருமைக்காரன் நான் அப்படி சொல்ல மாட்டேன். சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா, நல்ல போதகர்கள் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், கள்ள போதகர்கள் வெளிப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நல்ல போதகர்கள் வசனங்களுக்கு முக்கியத்துவம், கள்ள போதகர்கள் வெளிப்பாட்டுக்கு முக்கியத்துவம். எல்லாமே அவங்களுக்கு கர்த்தர் சொன்னார் தான். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் வெளிப்படுத்தினார், கர்த்தர் வெளிப்படுத்தினார் தான் அவங்களுக்கு எல்லாமே. அதிகமாக அவர்கள் அதைத்தான் சார்ந்திருப்பார்கள். அதிகமாக எதை சார்ந்திருப்பார்கள்? கர்த்தர் சொன்னார், கர்த்தர் வெளிப்படுத்தினார், கர்த்தர் வந்து எங்களுக்கு டைரக்ட். அப்போ எதுக்கு கர்த்தர் அந்த வசனத்தை கொடுத்தாரு? இல்லை, அதை விட அவருடைய டைரக்ட் ரிவலேஷன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததையேவா கர்த்தர் இன்னும் அதையேவா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு? இல்லை, இன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுவார்? வெளிப்பாடை கொடுப்பார். ஆனால் நல்ல போதகர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். பேதுரு என்ன சொல்கிறார் நல்லா கவனிப்போம். முதல் அதிகாரத்தில் பாருங்கள், 2 பேர் முதல் அதிகாரத்தில் 16வது வசனம். முதல் அதிகாரம் 16வது வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றியவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். சார், லிட்டரலாக பேதுருங்க வெளிப்பாட்டை பற்றி தான் பேசுகிறார். அவர் ஒரு தரிசனத்தை கண்டார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சீடர்கள் முன்பதாக அங்கீகரிப்பதை இவர் கண்ணார காண்கிறார். ஸோ நாங்கள் கண்ணார கண்டதைத்தான் என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். ஆனால் அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்லலை, நல்லா கவனிங்க. இது எனக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு சொல்லலை. இந்த வெளிப்பாடு பயங்கரமான வெளிப்பாடு. ஏன்னா நம்ம மக்கள் எல்லாருமே அநேகர் வெளிப்பாடுகளை பெற்றிருப்பார்கள். யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா, நான் ஒரு வெளிப்பாடை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதே வெளிப்பாடை பக்கத்தில் இருக்கவரும் பார்த்துக்கிட்டே இருந்தார், நான் வெளிப்பாட்டில் எதை பார்த்தேனோ அதையே பக்கத்தில் இருக்கிறவரும் பார்த்தாரு. நம்ம எந்த அளவு கேள்விப்பட்டிருக்கிறோம்? எல்லாருக்குமே ரகசியமாக தனிமையாக எனக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வெளிப்பாட்டை கொடுத்தாருன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதிகமான நபர் எதை சொல்ல மாட்டார்கள், நான் ஒரு வெளிப்பாட்டை பார்த்தேன், அதை என் கூட இருந்தவங்களும் பார்த்தாங்கன்னு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி எதுவும்? அதாவது நம்ம ஐயாக்கள் அநேகர் என்ன போதிப்பாங்க, நாங்கள் வெளிப்பாடை பார்த்தோம், அதை பார்த்தோம், இதை பார்த்தோன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் எந்த ஐயாவாது, ஒருவேளை சொல்லியிருக்கலாம், நான் அதான் கேட்குறேன் உங்ககிட்ட, எனக்கு தெரியாது, எந்த ஐயாவாது நான் ஒரு கர்த்தரை பார்த்தேங்க, வெளிப்பாட்டை பார்த்தேங்க, நான் பார்க்கும்போது என் கூட இருந்த இவரையும் என்னுடைய காட்சியை பார்த்தாருன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? புரிகிறதா?
எல்லாருக்குமே ப்ரைவேட் ரிவலேஷன் தான், எல்லாருக்குமே ப்ரைவேட் ரிவலேஷன். ஆனால் உண்மையான அப்போஸ்தலர்களுக்கு பப்ளிக்கான ரிவலேஷன். நான் எதை பார்த்தேனோ அதை இவர்களும் பார்த்தார்கள். we all seen together, that is the revelation. புரிகிறதா? அதை யாரும் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. முன்னாடி ஒரு சபையில் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வீட்டு ஃபேமிலி, அந்த பையனுக்கு ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு. அதே வேளையில் அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடும் கிடச்சிருச்சு. என்ன வெளிப்பாடு? நீ இந்த பொண்ணையே மேரேஜ் பண்ணுங்கிற ஒரு வெளிப்பாடும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மக்கள் நேராக போய் அந்த பொண்ணு வீட்டில், பிரதர் எங்களுக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் கர்த்தருடைய விருப்பம் என்னங்கிறத சொல்லிடுறோம். ஏன்னா கர்த்தருடைய விருப்பத்தை தடை பண்ணக்கூடாது. கர்த்தர் எங்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும் உன் பையனுக்குன்னு சொல்லிட்டாரு. அவங்க ஒரு 2 days டைம் கொடுங்க, நாங்கள் வாரோம் அப்படின்ட்டு இவங்க ஒரு வெளிப்பாடை பெற்று வராங்க. எங்ககிட்ட கர்த்தர் சொன்னார், உங்கள் பையனுக்கு கொடுக்க வேண்டாம். இப்போ எந்த வெளிப்பாடு உண்மை? எல்லாருக்கும் ஒரு வெளிப்பாடு. ஆனால் இப்போ ஒன்று நடந்திருக்கணும், 2 பேரையும் உட்கார வச்சு கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு. யாராலையும் என்ன பண்ண முடியாது, நிராகரிக்க முடியாது. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் பப்ளிக் ரிவலேஷன், அல்டிமேட் ரிவலேஷன், ரியல் ரிவலேஷன். உண்மையான மெய்யான தரிசனத்துடைய வல்லமை அப்படிப்பட்டது. பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் மற்றவங்க மாதிரி கட்டுக்கதைகள் ப்ரைவேட் ரிவலேஷனை பற்றி பேசலை, நாங்கள் ஒரு உண்மையான மெய்யான, எங்களோடு எல்லாரும் பார்த்தார்கள் கண்டார்கள், அவர்களும் என்னோட இருக்கிறாங்க, நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை பார்த்து அந்த சத்தியத்தை தான் உங்களிடத்திலே போதிக்கிறோம் என்று தைரியமாய் நல்ல போதகர்கள் சொன்னார்கள். ஆனால் அதே பேதுரு அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க, 18ஆம் வசனத்தில், நாங்கள் இப்படி பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அண்டர்லைன், கேட்டோம், பன்மையான வார்த்தை. நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். இட்ஸ் அ பப்ளிக் ரிவலேஷன். ஆனால் அடுத்த வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அப்போ இந்த வெளிப்பாடே ஒரு உறுதியான வெளிப்பாடு தான். ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, அதிக உறுதியான வசனமும். இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெக்டாகுலர் ரிவலேஷனை விஷனை நாங்கள் பெற்றிருந்தாலும் கூட அதைவிட மிக உறுதியான வசனமும் எங்களிடத்திலே உண்டு. We have the word of God.